தந்தையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். சுட்ட சுட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காயினே. இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காயினே. என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. கண்ணீர் கவலை வேளையில் நான் என்றும் உன்னோடு இருப்பேன். சோதனை வேதனை தருணத்தில் நீ சோர்ந்திட துணிவை நான் தருவேன். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காயினே. என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. நலமான உறவுகள் நகர்ந்தாலும் நான் நெஞ்சோடு உன்னை அணைப்பேன். தனிமை உன்னை தாக்கும் பொழுது நீ தளர்ந்திட உறுதியை நான் தருவேன். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காயினே.
இதயத்தின் அன்பை மறப்பாயோ? இன்று உன் வாழ்வை மாற்றாயோ? என்னை விட்டு யாரிடம் செல்வாய்? நான் என் அருளால் உனை தேற்றுவேன். நிறைவாழ்வும் நிலை வாழ்வும் என்னிலே நீ அசராமல் என்னை பின் தொடர்வாய். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காகினேன். என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ? இன்று உன் வாழ்வை மாற்றாயோ? மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 11 இறைச்சொற்றொடர்கள் 28 முதல் 30 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என்ன, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு யார்கிட்டையாவது இன்னைக்கு கேட்டேன்னா பதில் இருக்கேன், எப்படியே இருக்கேன், ஒரே டிப்ரெஷன், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு. ஆங்கிலம் தெரியாதவர்கள் கூட இன்னைக்கு இந்த டிப்ரெஷன்ங்கிற வார்த்தையை படிச்சு வச்சிருக்கிறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமய வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் நம்முடைய கலாச்சார பண்பாட்டு தளங்களிலும் ஒரு வகையான சோர்வுத்தனம், மன அழுத்தத்தனம், மகிழ்ச்சியற்றத்தனம், அமைதியற்றத்தனம் எங்கும் காண கிடப்பதை ஒரு சங்கடமாகவே தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் சுறுசுறுப்பானவர்களா அல்லது தளர்வுற்றவர்களா என்ற ஒரு கேள்வியை இன்றைய இறைவாக்கு பகுதி நமக்கு முன்வைக்கிற ஒரு சவால். நாம் சுறுசுறுப்பானவர்களா அல்லது தளர்வுற்றவர்களா என்ற கேள்வியோடு நாம் கருத்து கணிப்பு நடத்தினால் வாழ்க்கையில் பல மனிதர்கள் இன்றைக்கு சுறுசுறுப்பாக செயல்படுவது இல்லை, மாறாக தளர்வுற்ற நிலையிலே தான் என்பது தெரிய வருகிறது. வாடிய முகத்தோடு அவர்கள் நடப்பதை பார்க்கின்ற போது அவர்களிடத்திலே ஆற்றல் தீர்ந்து போய்விட்டது என்றுதான் எண்ண தோன்றுகிறது. ஆனால் அது உண்மை அல்ல. நம்மிடத்திலே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான ஆற்றல் தீர்ந்து விட்டது என்றால் கவலை வேண்டாம். அந்த ஆற்றலை பற்றி தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஆற்றலை, அந்த அமைதியை, அந்த அருளை, அந்த சக்தியை, அந்த அரவணைப்பை தருகிறவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதுதான் என்னுடைய அனுபவமாக இருக்கிறது. பல சுமைகளை நானும் சந்தித்திருக்கிறேன் இந்த வயதிலே, இந்த பணித்தளங்களிலே. அது என்னால் வந்ததும் உண்டு, பிறரால் வந்ததும் உண்டு, சமூகத்தால் வந்ததும் உண்டு, நட்பால் வந்ததும் உண்டு. ஆனால் அத்தனை சுமைகளையும் சுகமாக்கக்கூடிய சக்தியை தருகின்றவர் அந்த ஆண்டவர் இயேசு என்பதும் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவம் மறக்க முடியாத உண்மையும் கூட. பல நேரங்களிலே பெருஞ்சுமைகளை இறக்கி வையுங்கள், கவலைகளை கொட்டுங்கள், சோகங்களை சொல்லுங்கள், உங்கள் துயரத்தின் புலம்பலை பற்றி பேசுங்கள். கவலை, சோகம், துயரம், பிரச்சனை, நோய் இவைகள்தானே உங்கள் ஆற்றலை உங்களிடமிருந்து பிடுங்கியது. அதனால்தானே நீங்கள் தளர்வுற்று போனீர்கள். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இப்போது எல்லாவற்றுக்கும் இளைப்பாறுதல் பெறுங்கள். அனைத்து ஆற்றலையும் அள்ளுங்கள், நிறைய அள்ளுங்கள். ஆண்டவரே அந்த ஆற்றலாக அரவணைப்பாக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையான செய்தி இந்த இறைவார்த்தையிலே வருகிறது. நினைக்காத நேரத்திலே நோய்கள்,
நினைக்காத விபத்துகள், ஆபத்துகள் நடக்கிறது. நினைத்த காரியங்கள் நினைத்த நேரங்களிலே நடக்காமை. நல்லா தானே இருக்கிறேன், என்னை ஏன் ஏற்றுக்கொள்ளல எல்லாரும்? நான் அழகில்லையோ, அதிகாரம் இல்லையோ, பணம் இல்லையோ, சக்தி இல்லையோ என்ற விரக்திகள் இன்றைக்கு ஏராளம். ஈவன் குழந்தைகளுக்கு கூட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா ஓடி ஆடி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இன்னைக்கு டிப்ரெஷனுங்கிற வார்த்தை அவங்களுக்கு வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்கு. என்னம்மா இப்படி இருக்க, என்னப்பா இப்படி இருக்க, டிப்ரெஷன் ஃபாதர். இதை கேட்கும் போதே நமக்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் கோபமாக இருக்கிறது. ஏன் இந்த சமுதாயம் இந்த பச்சளம் குழந்தைகளுக்கு மேலே ஒரு டிப்ரெஷனை ஏற்றி வைக்கிறது? பெருச்சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்றவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்னும் இயேசுவின் அழைப்பு அனைவருக்குமானது. சமயம், சமூகம், சாதி, நட்பு, இனம், வர்க்கம் கடந்த ஒரு அழைப்பு, மானுட அழைப்பு. அந்த அழைப்புக்காக நாம் அனைவரும் நன்றி செலுத்த வேண்டும். நாம் வாழுகிற இந்த நாட்களிலே மன அழுத்தத்தை கொடுக்காமல் பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. பிறருக்கு உளைச்சலை, மன உளைச்சலை, உடல் உளைச்சலை கொடுக்க கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்மை கருவியாக நம்மை மாற்ற வேண்டியிருக்கிறது. நிறைய நாட்கள் அமைதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் வாழுகிற மனிதர்கள் இன்றைக்கு ஏராளம். செல்வமும் வசதியும் பெருகினாலும், படிப்பும் அதிகாரம் பெருகினாலும், அமைதியின்றி மனதில் பாரத்தோடு வாழ்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதானே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இயேசுவின் அழைப்பு பொருள் நிறைந்த ஒன்று. நமது கவலைகள், கலக்கங்கள், சுமைகள் அனைத்தும் இயேசுவின் பாதத்திலே நாம் இறக்கி வைக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே வேளையிலே இயேசு சொல்கிறார், சுமைகளை கொண்டு வாருங்கள், சுகமாக்குகிறேன். அடுத்த பகுதி ஒன்று இருக்கிறது பாருங்கள். இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. எப்படி இந்த சுமைகள் போகும், எப்படி இளைப்பாறுதல் நிரந்தரமாக கிடைக்கும் என்று சொன்னால், நாமும் ஓரளவேனும் அந்த இயேசுவை போல, அந்த ஆண்டவரை போல ஒரு தாழ்ச்சியுடைய மக்களாக, மனத்தாழ்ச்சியும் சாந்தமும் கொண்டு வாழ்வதே அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வாக்கினால் நமக்கும் சுகமாகும், பிறரையும் சுகமாக்க முடியும் என்பதுதான் உண்மை. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர் இயேசு. துன்பமே இல்லாத வாழ்வை, சிலுவைகளே இல்லாத பயணத்தை, முட்களே இல்லாத வழிநடத்தை இயேசு ஒருபோது வாக்களித்ததில்லை, வாக்களிக்க போவதும் இல்லை. ஒரு சில மந்திரவாதிகளும் ஒரு சில தந்திரவாதிகளும் போலி இறைவாக்குகளும் தான் இத்தகைய போலி வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள் என்பது உண்மை. ஆனால் இயேசு அப்படிப்பட்ட போலி வாக்குறுதி எதையும் தரவில்லை. மாறாக என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் சிலுவையை சுமந்து கொள்ளுங்கள் என்றுதான் அறிவுறுத்துகிறார். சுமப்பதற்கு நான் கூட உண்டு என்பதுதான் உறுதிப்பாடு, இயேசுவின் உறுதிப்பாடு. இயேசு வேறொரு வாக்குறுதியை நமக்கு தந்துள்ளார். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாக உள்ளது என்பதுதான் அது. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் அது உங்களை அழுத்தாது என்பதுதான் இயேசுவின் அழைப்பு. எனவே நமது வாழ்வில் நாம் எதிர்கொள்ளுகிற நோகங்களாகிய துன்பங்கள், நோய்கள், விபத்துகள், ஆபத்துகள், இயற்கை சீற்றங்கள், அறைகூவல்கள், தோல்விகள், குழந்தை இல்லாத திறங்கள் ஆகியவற்றை இயேசுவின் மீது கொள்ளுகிற நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வோம். அப்போது அவைகள் எளிதானவையாக மாறும். ஆமென். மன்றாடுவோமாக. இளைப்பாறுதல் நிரந்தரமாக தருகின்ற அன்பு ஆண்டவரே, நாங்கள் அழுத்தங்களோடு வாழுகிற சமயத்திலே, சுமைகளோடு நாங்கள் பயணிக்கிற வேளைகளிலே எங்களை சுகமாக்குகிற தேவனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களது வாழ்வில் வருகின்ற நுகங்களை முறுமுறுக்காமல் ஏற்றுக்கொள்ளவும், அவற்றை உமது அருளால் எளிதாக சுமக்கவும் எங்கள் யாவருக்கும் அருளை தாரும் ஆண்டவரே. ஆமென். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே.
ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள், என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள், என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள், என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள், என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள், என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள், என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள், என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள், என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்று
என்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கடவுளே, உங்களுக்கு நன்றி சொன்னா பிடிக்குமா? சொல்றதை விட வாழ்வதுதானே நல்லது. நன்றி என்று சொல்ல வந்தோம், எதுவோ நன்றி என்று
சிறந்த நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. உயர்ந்த நன்றி சிறந்த நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி என்று சொல்ல வந்தோ காலம் போற்றி கடமை உணர்வினில் கருத்தாய் உழைத்தல் நன்றி வாழ்வு. உண்மை உணர்ந்து நன்மை காத்திட துணிந்து எழுதல் தூய்மை வாழ்வு. காலம் போற்றி கடமை உணர்வினில் கருத்தாய் உழைத்தல் நன்றி வாழ்வு. உண்மை உணர்ந்து நன்மை காத்திட துணிந்து எழுத தூய்மை வாழ்வு. வாழ்வெல்லாம் பகிர்வு தீபமேற்றி வாழ்வது. வாழ்வு தரும் வானம் பூமி பாதுகாப்பது. வாழும் நன்றி வழுவா நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. வாழும் நன்றி வழுவா நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி என்று சொல்ல வந்தோ எதுவோ நன்றி என்று கேட்டாய். நன்றி என்று சொல்ல வந்தோ எதுவோ நன்றி என்று கேட்டாய். நாடும் வாழும் பாச வாழ்வை எடுத்து சொல்வோம் நன்றி என்று. நாளும் வாழும் பாச வாழ்வை எடுத்துச் சொல்வோம் நன்றி என்று. நன்றி என்று சொல்ல வந்தோ எதுவோ நன்றி என்று கேட்டாய். நாளும் வாழும் பாச வாழ்வை எடுத்து சொல்வோம் நன்றி என்று. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி என்று சொல்ல வந்தோ நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.